குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுக்கோ பன்னிரண்டு பறக்குதடி தன்னாலே குத்துப்பா ரெண்டு நோட்டு கம்மியா இருக்கு கைவிடு கைவிடு 300 ரூபாய் காலி ஆயிடுச்சு முட்டிப்பாடு 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 கோமால சூப்பரான்னு கோமால கோமால நீ கீ கீன்னு கீச்ச கோமால டான்ஸ் நான் தான் டான்ஸ் கோமால அந்திரு பண்ணு பாரு டான்ஸ் கீ கீன்னு கீச்சிட்ட என்னடா என்ன என்ன கோமால அரிமான்னு நீ கோமால எத்தனை கோமால ஓ புது மாடல் மாப்பா 2025 எவனா சண்டை வந்தானோ போட வடலாம் போட வடலாம் கேட்கறதில்ல எத்து ஒன்னே தேத்தான் கோமால கோமால என்ன கோமால புது மாடல போயிட்டு போ இந்த கோமாலக்கு மாலன மாடலுக்கு எங்க அம்மால இழுத்த ஒப்பனை எடுக்கடா இசுமோ பாவம் உக்காத்து இடல தவிசிங்கறான் இசுமோ அவனாது ஜோலி இருக்கட்டும் என்னத்துக்கு இஸ்தம்போ நீ தான் இசுமாறண்ணா என்னடியா என்னடா நாடோடி நாடோடி எம்ஜிஆர் படம் 3 முறை பாத்துக்கறேன் நானு தெரியுமா அவர் வாழ்த்துக்குன்னு சூப்பரா வாட்டு அதுல நான் கூட ஒரு முறை பாத்துர்க்கேன் நீ பாத்துதான் வாழை தூக்குது பாட்டிக்க மாட்டேங்க நீ வேற என்ன பாத்திருப்பேன் அவ கொம்பு தூக்குந்து பாத்திருப்பான் சரி இல்லங்க கோல் தூக்குறது கூட பார்க்க மாட்டேன் அப்ப நீ சீ போடா நீ தாண்டி போனா பின்னாடி கேட்கலன்னா நான் என்ன பண்றது அப்படியே முன்னாடி வந்து உக்காருங்க நான் மைக்க பிடிக்க முடியாதுப்பா என்னப்பா பண்றது இல்ல கொஞ்சம் சைலண்டா ஆயிட்டா அப்புறம் கேக்கா அமைதி இருந்தா சரிமா நான் வாரேன் உள்ளப்பா வாராத கூட்டி வை நான் வந்து வாடுறேன் ஐயா வரேன் போடியா நைனா வரேன் நைனாவா நீ உம்மால வச்சிங்கறா நீ உம்மால கச்சு போண்டா நைனான்றா நைனான்றது ஒரு தப்பா நீ ஆண்டி நைனான்றா நீ நைனான்வா நாளைக்கு சொத்துல பங்கு கேப்ப எனக்கு தெரியாதா சத்தியமா சொத்துக்காக நான் நைனா நீ சொத்துக்காக கேக்கல அச்சி போடா நீ தாண்டி போடு போடி ஐயோ என்னம்மா என்ன பணங்கானா என்னது பணமா பார் சொல்ல குத்தாங்களே அதெல்லாம் இங்க வச்சா ஐயோ காய்ந்து கான்மே துடி கான்மே ஐயோ இங்க வச்சா ஆடாடா காலம் மாறி போச்சு 2025 பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் புரியல பணத்துக்கு கால் முளைத்திருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும் பணம் எப்பரா பாத்ரூம் போகும் அந்த நோட்ல யாருக்கு இத்த காந்தி தாத்தா அவருக்கு வராதான்னா எவ்வளவு நாள் தான் அடிக்கி நிற்பாரு போயிருப்பாரு வருவாரு ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எங்கிட்ட வந்து அழுகுறாரு என்னன்னு உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேனேடா அங்க பேசுகிறாங்க அண்ணா ஏண்டா அவங்க அங்க பேசுகிறாங்க அதனால எப்படி கேட்கும் அவங்க ஃபுல்லா பேசின்னு இருக்காங்க ஏண்டா எதனா எதிர்பார்த்தாடா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் அந்த வெள்ளைக்காரனுக்கு வாங்கி தரதுக்காட்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி தந்தனேன் அந்த ரூபா நோட்டில் என் போட்டா போடலன்னு நான் என்னைக்குனா கேட்டேனே ஏண்டா போட்டீங்க ரூபா நோட்டில் என் போட்டாவ எனக்கு இப்போ ஒயின் சாப்பிட போடுறான்டா எனக்கு அசிங்கமாக்குறாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்து சரக்கு அடிக்கிறாடா ஆடா நான் எனக்கு தூக்கி கடாசுறான்டா ஆனா அவசியமா அசிங்கமாக்குறாடு அவனாவது பரவாயில்ல தெரியாத செய்யறான் ஆனா அந்த பொம்பளைங்களாம் என்ன தூக்கி இங்கே வச்சுக்கிறாங்க எனக்கு அசிங்கமாக்குதுரா அவனு தேம்பி தேம்பி ஆகுறாரு அந்த நோட்டே நஞ்சு போச்சு கீஞ்சு போச்சு அவன் தேம்பி தேம்பி ஆயிதாரா நோட்டு நஞ்சு சா கீஞ்சிச்சு ஐயா கம்பி கட்டுற கதை ஓட்டுறான் கம்பி கட்டுறா தான் டேங்க கட்ட முடியும் தெரியுமா தென்னை பசங்களும் பாருங்க எமோஞ்சி நல்லா நான் சும்மா காத்துல அடிச்சு மூணு போட்டு எடுத்தா இல்ல காத்துல அடிக்கிறது கிடைக்கல அப்ப
போடா தொடப்ப கட்ட. இந்தா துட்டு துட்டு ஓணுமா? ஆமா. அப்பனா கேக்குற கேள்வி பதில் சொன்னா துட்டு உனக்கு இல்ல எனக்கு. கேள்வியா? ஆமா. கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா? நல்ல நாள் இல்ல இப்ப நான் எழுப்புற முடியல நீ எழுப்பு. கேள்விப்பா. நீ தப்பு. ஐயோ. சரி சரி. ஒரு சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். புரியல. சைக்கிள் எத்தனை பேர் ஏத்துமா நீ? மைக் பிடிக்காத உனக்கு. அவங்க தான் புடி புடின்றாங்களே. அவங்க அங்க பேசினா அதுக்கு நம்ம பொறுப்பு. சரி ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துவ? சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பால் காரே அடடா பத்து மட்டை கட்டி கறக்க போறேன் அத தண்ணி ஊத்தி விற்க போறேன். ஆமா தண்ணி ஊத்தி வித்துரு. எப்பவுமே கறக்கிற பால் அப்படியே குடிக்க கூடாது. அது சளி கட்டும், டிபி நோய் வரும், ஆஸ்மா வரும், எல்லா நோய் வரும். அதுதான் பொம்பளைங்க டீ வைக்க சொல்ல தண்ணி ஊத்தி டீ வைக்கிறாங்க. அது நான் தண்ணி ஊத்துன்னு பால் மாதிரி தான் அவரே தண்ணி ஊத்தி அதனால நம்ம தப்பு சொல்லுவோம். அது சரிதான்பா. சரி ஒரு எத்தனை பேர் ஏத்துமா? என்னால முடிஞ்சா ஒரு 3 பேரை ஏத்துமா. ஒரு 3 பேர் ஏத்துவேன். அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துமா? எத்தனை பேர்? உன் மேல 19 பேர் ஏத்துவேன் நானு. 19 பேருக்கு அவனை ஏத்த முடியாது. ஒரு பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி. உண்மையை சொல்றேன்டி 19 பேரை நான் ஏத்துமா. 19? ஆமா. அது எப்படி ஏத்துவேன்? ஏத்துறேன் பாரு. கணக்கட்டா இருக்கணும். சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு. ஆமா உன்னை எத்தனை பேரை ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18. சைக்கிள் ஆன்ல விட்டோம் வளையுது. என்னது? சைக்கிள் ஆன்ல விட்டோம்னா வளையுது. சைக்கிளுக்கு. ஆமா இங்க. ஆமா என் சைக்கிளா அந்த உத்தமிக்கு பிறக்கிறாங்க பாரு அவங்களுக்கு தான் என் சைக்கிள் தெரியும். சைக்கிள் இருக்குதா இல்லையாமா? ஐயோ 3 சைக்கிள் இருக்குது. என்ன இல்லாத போடுமா?